மக்களே வணக்கம். இந்த பதிவில் நாம மத்திய அரசின் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். திட்டத்தின் பெயர் தங்க பத்திர திட்டம். இந்த தங்க பத்திர திட்டம் என்பது 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை நிர்வகிப்பது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம தங்கம் வாங்க வேண்டியது கிடையாது. சரியா? தங்க பத்திரங்கள், இந்த பத்திரங்களுக்கு தங்கத்திற்கான மதிப்பு இருக்கும். அந்த பத்திரங்களில் நாம முதலீடு செய்ய முடியும். சரிங்களா? இந்த திட்டத்தை சேர்வதற்கு தனிநபர்கள், ஓகேவா, நிறுவனங்கள், இந்த கூட்டு குடும்பங்கள் இவங்கெல்லாம் சேர முடியும். ஓகேவா? இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 1 கிராம் முதல், சரியா, அதிகபட்சம் 4 கிலோ அல்லது 4000 கிராம் வரைக்கும் தனிநபர்களும் அந்த இந்து கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்களும் முதலீடு செய்ய முடியும். சரிங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா அது நிறுவனங்களா இருந்தாங்கன்னா, சரிங்களா, அந்த நிறுவனங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சம் 20 கிலோ வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இவ்வாறு முதலீடு செய்யப்படுகிற அந்த தங்க பத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5% வட்டி வழங்கப்படும். அதே மாதிரி இதற்கான முதிர்வு காலம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம முதலீடு பண்ணுமோ அதுல இருந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு. சரிங்களா? 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வட்டி பிளஸ் அந்த டைம்ல 8 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தின் மதிப்பு எவ்வளவோ அதன் அடிப்படை நமக்கு அதற்கான மொத்த தொகையும் கிடைக்கும்.